வந்துட்டோம். இப்படி ஒரு ஜம்ப்பு, இப்படி ஒரு ஜம்ப்பு, இப்படி ஒரு ஜம்ப்பு. ஐயோ கைஸ், இவ்வளோ ஈஸியாக அந்த தோத்துருவேன்னு நினைக்கல. ஸோ அதான் கைஸ் வானவில்லாம் இருக்குது. ஐயா. ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு நிமிஷம் நான் கேம் வந்து பார்த்துறேன். என்ன கேம்ன்றது? சரி, அது ஒரு மெகா ஹார்ட் கோர் அப்படின்னு ஒரு ஹார்ட் கோர் இருக்குது. ஸோ பாருங்கள் கைஸ், ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ செக் பாயிண்ட்லாம் இருக்குது கைஸ் இதில். ஓகே, நம்ம கடகடன்னு போயிடுவோம். இதில் மொத்தமாக 700 ஸ்டேஜ் இருக்காங்க கைஸ். இது எல்லாத்தையுமே முடியுதான்னு பார்ப்போம். இங்கே ஒரு ஜம்ப்பு 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 ஜம்ப்பு, அவ்வளோதான் கைஸ். ஸோ போயின்னே இருக்கலாம். ஐயோப்பா, செக் பாயிண்ட்டு. இதெல்லாம் திடீர்னு பார்க்க இல்யூஷன் மாதிரி இருக்குது கைஸ். என்னது கைஸ், ஏதோ வரைஞ்சிலாம் வச்சுக்கிறாங்க. கேப்லாம் வச்சுக்கிறாங்க. என்னங்க கைஸ், கொத்து பரோட்டா நூடு வானவில் கலரில் இருக்குது. கொத்து பரோட்டா பார்த்த மாதிரி இருக்குது, ஆனால் ஸ்டாரி கைஸ். இதெல்லாம் ஒரு ஜம்ப்பு கைஸ். இங்கே ஒரு ஜம்ப்பு போட்டு இதெல்லாம் கூடாது. ஈஸியானது கைஸ். இதில் நடந்து போனாலும் போயிடலாம் கைஸ். நான் ஏன் குதிக்கிறேன்னு தெரியல. இந்த ஆரமாக இருக்காரு கைஸ், கடுப்பேற்றுது. ஸோ நம்ம இது வரைக்கும் எவ்வளோ ஸ்டேஜ் முடிச்சிக்கிறோம், இந்த வீடியோவில் எவ்வளோ ஸ்டேஜ் முடிச்சிக்கிறோன்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க கைஸ். ஏன்னா எனக்கு தெரில, கடகட முடிச்சதுனால எல்லாம் ஈஸியாக தான் இருக்குது கைஸ். ஆனால் இதில் தான் ட்விஸ்ட்டு, போக கஷ்டமாக்கிடுவாங்க கைஸ். ஸோ இதுதான் வானவில். நான் அதில் நடந்து போயினுக்கிறேன் கைஸ், அசால்ட்டாக. இங்கே ஒரு ஜம்ப்பு. செக் பாயிண்ட் அசால்ட்டாக முடிக்கலாம் கைஸ். செக் பாயிண்ட் ஃபுல்லாக அதான் இதில் கலர்ஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டு போனோம் கைஸ். தெரில கைஸ், இருங்க கைஸ், செக் பண்ணிப்போம். எல்லாமே போகுது கைஸ். ஹொய் ஷோப்பா, கண்ணே கூசுது கைஸ். ஹொய் செக் பாயிண்ட்டு. எக்ஸ் மேக்ஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படிலாம் இருக்குது. ப்ளஸ்ஸு மல்டிப்ளிகேஷன் ஏறுறோம். ஒரு ஜம்ப்பு போட்டுருவோம். அவ்வளோ செக் பாயிண்ட்டு. ஜம்ப்பு கீழே விழுந்துருப்போம் கைஸ். இங்கே ஒரு ஜம்ப்பு. ஒரு மீம் ஆக்கிடலாமா கைஸ்? ஜம்ப்பு. ஸோ இந்த வீடியோ லைக் டார்கெட் ஜஸ்ட் 4 லைக்ஸ் தான். ஸோ ஃப்ரீ ஃபயர் 5 லைக்ஸ், இது 4 லைக்ஸ் தான். ஸோ நம்புறேன் சீக்கிரமாக நம்ம டார்கெட்டை அச்சீவ் பண்ணலாம். மறுபடியும் அந்த ஸ்டார் வந்துச்சு கைஸ். ஜம்ப்பு சேவு கைஸ். அது ஃபாஸ்ட்டாக ஓடுற மாதிரிலாம் இல்லையா? ஓ, கிராவிட்டி காயில். ஸோ கைஸ், எந்த வீடியோ நல்லாயிருக்கு, ஃப்ரீ ஃபயரா இல்லை ரோப்ளாக்ஸான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிவிடுங்க கைஸ். ஸோ மேலே ஏறணும். கடகணும். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகணுன்னு. அதே மாதிரி தான் ஃபாஸ்ட்டாக போகணும் கைஸ். ஜம்ப்பு. ஸோ இது பார்த்தீங்களா கைஸ், பலூன் மாதிரிலாம் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா இதை பார்க்கல கைஸ். ஆங்கிள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். லேக் செக் பாயிண்ட்டு லேக் வச்சிச்சு கைஸ். ஸோ கடகட நம்ம மேலே ஏறலாம். ஸோ எல்லாம் அதே மாதிரி தான் கைஸ், ஒரே லெவலில் மாதிரி தான் இருக்குது. அதனால் போர் அடிக்குது. அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு இந்த ஏதோ ஸ்கொயர் மாதிரிலாம் வருது. கைஸ் ஒரு மாதிரி இல்யூஷன் மாதிரி வருது கைஸ், நல்லாயிருக்கு. ஸோ இது என்ன இது ப்ரோ? என்ன இது கைஸ்? இது
ஸோ கைஸ் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு ஒரு ஃப்ரீ ஃபயர் வீடியோ வரும். ஸோ அந்த வீடியோவில் என் ஃப்ரெண்ட்ஸு கூட விஆர் புஷ் பண்ணுவோம். ஒரு வாட்டி நானாக சிஎஸ் புஷ் பண்ணுறதை காமிப்பேன். ப்ரோ அது லேசரா? லிட்ரல் நான் லேசர் மேலே நிற்கிறேன். தெரில இந்த சர்வரு எதுக்கு இப்படி ஆகுதுன்னு. சர்வர் ஏதோ டேமேஜ் ஆயிடுச்சு கேஸ். ஏன் சர்வரா? இல்லை அது சும்மா பயமுத்து காமிக்கிறாங்களா தெரியாது கேஸ். ஸோ கைஸ் முடிஞ்ச அளவுக்கு கரகடன்னு போனோம். முன்னாடி அவனுமே இல்லை, ஒருத்தரெல்லாம் வின்னர் அப்படின்னு காமிக்குதுல்ல கைஸ், இது வின்னிங்கே போயிட்டான். இதுதான் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன் கைஸ். கைஸ் ரெண்டுமே கைஸ் எல்லாம் ஒன்று தான். ஓ 99 days in forest ஆடலாமா கைஸ் அடுத்தது? ஸோ தெரில, நம்ம கடற்கரை போய் முடிப்போம். இது ஒரு லைக் டார்கெட். 4 லைக்ஸ் வந்தோடனே பார்ட் 2 போடுவேன். எல்லாம் வேறு கேம் போட்டுருவேன் கைஸ். ஆனால் இதில் சும்மா நந்து போகிற மாதிரி தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. எனக்கே போர் அடிக்குது. நான் தான் ஃபஸ்ட் அடிச்சு திரும்ப போல கைஸ். ஈஸியான ஸ்டேஜை தோத்துக்கிறேன். ஷியோர் என்னது கைஸ் இது? வானவில் மாதிரி உள்ளது என்னடி இது? அந்த மீன் தான் கைஸ் ஞாபகம் வருது. ஓ ஜம்ப்பு கைஸ் எனக்கே போர் அடிக்குது. பார்க்குறவங்களுக்குலாம் எதனா போர் அடிக்குமோ? ஸோ கடகடன்னு ஓடலாம். கடகடன்னு ஜலுபு ஃபுல்லாக நந்து போகிற மாதிரி தான் இருக்குது கைஸ். ஜம்பே தேவையில்ல. ஸோ ஃபாஸ்ட் போகலாம். ஸோ ஒரு ஜம்பு அவ்வளோ சேஃப். ஜம்பு ஐயோ மறுபடியும் ஸ்கொயர். குட் பார்த்தீங்களா கைஸ், நம்ம முன்னாடி ஒருத்தர் ஃபாஸ்ட்டாக போயினுங்கிறான். ஹுய் 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 கடகடும் போ. செக்கு பாயிண்ட் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக போனாலே அவ்வளோதான் கைஸ். இதெல்லாம் எப்படிதான் ஸ்ட்ரெயிட்டாக போனாலே போதும். அவன் தான் நினைக்கிறேன் கைஸ். திங்க் ஸோ. இதில் திரும்பினா போதும். இதில் தான் ஜம்ப் பண்ணணும் கைஸ். ஹுய் 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 கஷ்டமாக இருக்கும்னு பார்த்தா ஈஸியாகவே இருக்குது கைஸ். இதில் ஜிக்ஸாக்காக குதிக்காமல் நடந்து போகலாம் கைஸ். ஓ யார் அந்த கேமை கண்டுபிடிச்சா? இவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கிறான். ஸோ கைஸ் இப்போ கடகடன்னு போகிறோம் கைஸ். இதுலேயும் நந்து போயிடலாம் கைஸ். குதிச்சது நல்ல கீழே வந்துக்கிறேன். ஒரு வாட்டி குதிச்சுட்டு போனாலே போதும் நல்லா ஸ்ட்ரைட்டாக. ஆனால் இதில் குதிக்கணும். முன்னாடி தான் போகிறான்னு நினைக்கிறேன். ஆனால் இதில் குதிக்கணும். ஜிக்ஸாக்காக போகலாம் இருக்காது. ஸோ கைஸ் இதுலேயும் ஜிக்ஸாக்காக போனால் ஈஸியாக போகலாம். நான் ஸ்ட்ரைட்டாகவே போயிடுவேன். கைஸ் எனக்கு புரியல, நம்ம ஸ்டார்ட் பண்ணது இங்கே தான் கைஸ். ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வந்துச்சு கைஸ். ஸோ கைஸ் இப்போ கடற்கரைக்கும் போகிறோம். நாங்கள் கைஸ் ஏதோ பால் மாதிரிலாம் வருது பால். ஸோ கைஸ்
எனக்கே போர் அடிக்குது, பார்க்குறவங்க எப்படி போர் அடிக்குமோ அதனால. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அது இருக்கும். டாட்டா, பை. யூ சி கைஸ், பை கைஸ், பை.